இந்த பரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா, எதை அல்லாஹ் தந்தானோ அதை மனசால புரிந்து கொள்றேன்னு நினைக்கணும். குறை சொல்லிவிட்டு பரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. அதுல திருப்தி அடையணும். சரி, அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறான், இதை அல்லாஹ் தந்தால் இது நம்ம தேவையை நிறைவேற்றுவான், கண்டிப்பா இதுக்குள்ள அவன் நமக்கு வந்து எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்வான். அப்படி பொருந்தி கொள்றவர்களுக்கு தான் பரக்கத்து கிடைக்குமே தவிர, பொருந்தி கொள்ளாம மத்த ரெண்டுக்கு ஹலாலாவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், வெறி கொண்டுலாம் அலையல, வந்த பிறகு என்ன சொல்றான், என்ன இவ்வளவுதானா அப்படின்றான். வழி கையில கிடைச்ச பொண்ணு 100 ரூபா தானா, 50 ரூபா தானா, 1000 ரூபா தானா அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, அதுல அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். அப்ப அந்த ரூபா தான் எல்லாம் நினைக்கிறேன் நீ. அப்ப என்னுடைய எக்ஸ்ட்ரா பவர் உனக்கு எதுக்கு நான் தரணும், என்னுடைய எக்ஸ்ட்ராவான மறைமுகமான பேரருள அதுக்குள்ள நான் எதுக்கு வைக்கணும், அல்லாஹ் தரமாட்டானா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து தன் அடியானை சோதித்து பார்க்கிறான், எதை கொடுக்கிறானோ அதில் சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு எதை கொடுத்தாலும் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு பரீட்சை தான், சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்ததை எவன் பொருந்தி கொள்கிறானோ, உங்களுக்கு 100 அவருக்கு 50 பொருந்தி கொள்ளணும், இவருக்கு 1000 உனக்கு 50 பொருந்தி கொள்ளணும், அவருக்கு 1 லட்சம் உனக்கு 5000 பொருந்தி கொள்ளணும், 1 லட்சம் உள்ளவன் அதை பொருந்தி கொள்ளணும், 5000 தந்தவன் என்ன செய்யணும், அதை பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் அதிகமா கொடுத்தவர்களுக்கும் பரக்கத்து உண்டு. கொஞ்சத்துக்கு தான் பரக்கத்து நினைக்காதீங்க, கோடிக்கணக்கில் கொடுத்தும் அதுல என்ன செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வான். அப்ப அல்லாஹ் எதை பங்கு போட்டு நமக்கு தருகிறானோ அதில் பொருந்தி கொள்வார்களேயானால் அதில் தான் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்வான். மனசுல தான் எல்லாம் அடங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த பரக்கத்து எங்க அடங்கி இருக்குது, மெட்டீரியல்ல இல்ல பரக்கத்து, மனசை நம்ம எப்படி வச்சிருக்கிறோங்க பொறுத்தா அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ அவனுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா, நம்ம தேவை தெரியுமா இல்லையா, நம்ம கஷ்டம் தெரியுமா இல்லையா, அவன் தான் நமக்கு பங்கு வச்சு தர்றான். அப்ப நம்ம கேட்காமல எல்லாம் விளங்கி இருக்கிறவன் இவ்வளவுதான் உனக்கு தர்றான்னு சொன்னா அதுல காரியம் நிறைவேறும். அவன் தந்தா கரெக்டா தருவான், அவன் தப்பா தரமாட்டான். அப்படி நினைச்சு சொன்னா அது நான் யாருன்னு எல்லாம் காட்டிடுவான். அந்த இடத்துல என்ன செய்வான், இப்படி நினைச்சீல இந்த பாடுறா காட்டுறேன், அந்த காசுக்குள்ள உன் தேவையை பூர்த்தி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். அதை தாராளமா விசாலமாக ஆக்கி விடுகிறான். யார் வந்து அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி அடையவில்லையோ அதுல அவனுக்கு பரக்கத் செய்யப்படாது. அந்த காசுல என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும், என்ன கிடைக்கும் அதோட கம்மியா தான் கிடைக்கும். அது கிடைச்சா கூட பரவாயில்லை, 10,000 ரூபாயில என்ன நடக்கும் அது நடக்காது. உன் 10,000 ரூபாய் வெறும் 1000 ரூபாய் விலையத்தான் செய்யும். அதே நேரத்தில் நீ புரிஞ்சு கொண்டாயானால் உங்ககிட்ட 500 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு உள்ள ரிசல்ட் என்ன செய்யும், தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கண்டிஷன் நமக்கு சொல்றாங்க பரக்கத்துக்கு. இது வந்து முஸ்னத் அஹ்மது நூல்ல 19398வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உள்ளதை கொண்டு போதுமாக்குவதற்கு சொல்லித்தர ஒரு வழி.